நம்ம ஹீரோ வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இருக்கு. அது என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது அது கொலைனே. அதை எடுத்துட்டு போய் ஓரமா வச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா எந்த ஒரு போலீஸுமே இல்ல. அந்த பொருள் எல்லாமே டேபிள் மேல வச்சுட்டு போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லா உண்மையும் சொல்றாரு. நான் இது மாதிரி பொண்ணத்தை பார்த்தேன், அது எங்க இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க சார் சொல்லி கூட்டிட்டு போயிறாரு. அங்க போனதும் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த கொலையை நாங்க தான் சார் பண்ணணும்னு சொல்லி 4 பேர் சரண்டர் ஆயிருப்பாங்க. அவங்களையும் கூட்டிட்டு வந்துறாங்க. அப்ப கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் லிங்க் வச்சுக்கிறாங்க. இவன் இறந்த போன அப்ப 30 பவுன் கழுத்துல போட்டிருந்தான். இவனை கூட்டிட்டு போய் நல்லா விசாரிச்சா 30 பவுன் வந்துடும், நீ நானும் பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போயிடறாங்க. அங்க போய் எல்லா போலீஸுமே இவனை அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. நான்லாம் எடுக்கல சார், ஸ்பாட்ல ஒரு பார்ட்டி இருந்தாங்க, அவங்கள நான் வண்டியில கூட்டிட்டு போய் விட்டேன், அவங்கள கூட கேளுங்கன்னு சொல்றான். அடுத்த நாள் அந்த பார்ட்டியை போய் கேட்கறாங்க. நாளை எந்த நகையும் எடுக்கல சார்னு சொல்றாங்க. போலீஸும் சந்தேகப்பட்டு வீடு ஃபுல்லா தேடுறாங்க. அப்ப ஒண்ணுமே கிடைக்கல. ஒருவேளை பேங்க்ல இது போய் வச்சிருப்பாங்களான்னு சொல்லி பேங்க்ல எல்லாம் போய் தேடுவாங்க, அப்பயும் கிடைக்காது. அதுக்கப்புறம் பர்னிச்சர் கடையில இருந்து ஓனர் வந்து இது மாதிரி ஒரு பார்ட்டி வந்து எல்லா பொருளுமே வாங்கினாங்க, வாங்கிட்டு காசு இல்லைன்னு சொல்லி எல்லா தங்கத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இவர் போயிட்டு பிறகு இன்னொரு ஏசி கடையில இருந்து இது மாதிரி ஒரு பார்ட்டி வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு நகையா கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நகை கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்டி எல்லா பொருளுமே வாங்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்ததுமே நின்று பேசிட்டு வாஷிங் மிஷினை கிஃப்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க.